ஓம் ஸ்ரீ ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதஷே ரகுநாதாய நாதாய ஸ்ரீதாய பதையே நமஹா. நம்ம 34வது தசகம் நாராயணியத்தில் ஸ்ரீ ராமாவதாரம் அப்படின்ற தசகத்தை பார்க்க போகிறோம். அதாவது சுவாமி எடுத்த அவதாரங்கள்லேயே கோசல தேசத்தில் அயோத்தி நகரில் அவர் எடுத்த இந்த ராமாவதாரம் ரொம்ப பிரசித்தியானது. ரகுன்ற மன்னருக்கு அஜன் பிறக்கிறார். அந்த அஜனுக்கு தசரதன் பிறக்கிறார். அந்த தசரதருக்கு தான் 4 பிள்ளைகள், அதில் ஒருத்தர் ராமரா சுவாமி அவதாரம் பண்ணுறார். அதை நம்ம பார்க்குறோம். இக்ஷ்வாகு குலத்தில் 28வது ராஜாவாக ராமர் பிறக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியறது. இப்போ நம்ம அந்த தசகத்துக்கு போகலாம். கீர்வாணைராத்யமானோ தசமுகநிதனம் கோசலேஷ்வஸ்ருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாம் இஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரத க்ஷமாப்ருதே பாயசாக்யம் தத் புக்த்யா தத் புரந்தரீஷ் வபிதிஸ்ருஷி சமம் ஜாத கர்ப்பாசு ஜாதோ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயம் அத பரத் தேனாபி சத்ருக்னாம்னா. அப்போ மங்களமான சுவாமி தேவர்களால் ராவண வதத்தின் பொருட்டு வேண்டிக் கொள்ளப்படுற. அப்போ கோசலத்தில் ரிஷ்யஸ்ருங்க முனிவர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணித்தரார் தசரத மகாராஜாவுக்கு. அப்போ தசரத மகாராஜா கிட்ட சிறப்பான பாயசம் அளிக்கப்படுறது. அந்த காமேஷ்டி யாகம் முடிஞ்சு அதை உண்டு ஒரே சமயத்தில் 3 பட்ட மகிழ்ச்சிகளும் கருத்தரிக்கிறாங்க. லக்ஷ்மணனோடையும் பரத சத்ருக்னனோடையும் ஸ்ரீராமரா அவதாரம் நடக்கிறது. இதான் அந்த முதல் ஸ்லோகம் சொல்லக்கூடியது விஷயம். அடுத்த ஸ்லோகம். கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவரம் அவிதும் லக்ஷ்மணேனானு யாதோ புஸ் தாத்தவாச்சா முனிகதிதம் அணு துவந்த்வ சாந்தத்வகேதஹ நృணாம் த்ராணாய பாணைர் முனிவச்சனபல தாட்டகம் பாட்டயித்வா லப்த்வா சாத்மாஸ்மாத் அஸ்திரஜாலம் முனிவன அகமோ தேவசித்தியாஸ்ரமாக்யம். அப்போ தேவதேவா தந்தையினுடைய கட்டளையை ஏற்றுண்டு விஸ்வாமித்ரரோட யாக சம்ரக்ஷணைக்கு போனீர் இல்லையா? அப்போ வில்லேந்தி லக்ஷ்மணரும் பின்தொடர்ந்து வந்தார். விஸ்வாமித்திரர் உபதேசித்த பலா அதிபலா அப்படின்னு 2 மந்திரங்கள் வழியாக கலப்பு பசி இவற்றையெல்லாம் நீங்கினவங்களா நீங்கள் 2 பேருமே இருந்தீங்களே. அப்போ முனிவனுடைய கட்டளையின் பலத்தால் தாட்டகையை வதம் பண்ணி அவரால் பல அஸ்திர மந்திரங்களையும் உபதேசிக்க பெற்று சித்தாசிரமம் அப்படின்னு பெயர் பெற்ற அந்த முனிவருடைய தப்போவனத்தை நீங்கள் அடைஞ்சிங்க இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகம் கேட்குறது. மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி சரைர் அந்யரக்ஷாம்சி நிக்னன் கல்யாம் குருவன் அகல்யாம் பதிபத ரஜசா பிராப்ய வைதேகேஹம் பிந்தான சாந்திரச்சூட்டம் தனுர் அவனிசுதாம் இந்திரமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்துவம் திரிபிர் அபிச்ச சமம் பிராத்ருவீரைஸ்தாரைஹி. அப்போ யாகம் ஆரம்பிக்கிறது. யாகம் ஆரம்பிக்கும் பொழுது பானங்களால் மாரீச்சனை துரத்து விடுறார் ராமலக்ஷ்மணா. மற்ற அரக்கர்களையும் கொன்னுடுறா. அப்புறம் ஜனக்கர் யாகத்துக்கு போக வரியில் பாத தூளிப்பட்டு அகல்ய தூய்மையாக்குறாங்க. கல்யாம் குருவன் அகல்யாம் பதிபத ரஜசா பிராப்ய வைதேக கேகம். அந்த வைதேகி பெற்றவனுடைய பாத தூளி இது பண்ணிட்டு பட்டோன்னே அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறது. அப்போ ஜனக்கரன் அரண்மனையை போய் அடையிறாங்க. அடைஞ்சு சிவதனுசை முறித்து பூதேவியின் பெண்ணாக அவதரித்த லக்ஷ்மி தேவியை மணந்துக்கிறாங்க. மனைவிகளோடு கூடிய வீரர்களாக 3 சகோதரர்களும் ராஜ்யத்துக்கு திரும்புகிறாங்க அப்படின்றது இந்த 3வது ஸ்லோகம். இதில் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராமாய நமஹா.